பென்டன் சீரிஸ்ல ஆல்பிடோ பென்னோட உதவத்துல மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணியும் அவனால கடைசி வரைக்கும் கேல்வனா மாற முடியாம போனது நமக்கெல்லாம் தெரியும். ஆனா ஆம்னிட்ரிக்ஸை க்ளோன் பண்ண ஆல்பிடோ ஆம்னிட்ரிக்ஸோட கோர் எனர்ஜியை வச்சு அல்டிமேட்ரிக்ஸை கிரியேட் பண்ண ஆல்பிடோ ஏன் ஆம்னிட்ரிக்ஸை ஹேக் பண்ண முடியாம போச்சுன்னு தெரியுமா? எப்ப ஆல்பிடோ ஆம்னிட்ரிக்ஸை க்ளோன் பண்ணானோ அப்பவே ஆல்பிடோட ஆம்னிட்ரிக்ஸ் பென்னோட ஆம்னிட்ரிக்ஸோட ஆட்டோமேட்டிக்காவே சிங்க் ஆகி ஆல்பிடோவை பென்னாவே மாத்தி விட்டுருச்சு. ஆஸ்மித்தும் ஆல்பிடோ மறுபடியும் கேல்வனா மாறத தடுக்கிற மாதிரி கடான் ஸ்ட்ரீம்ல கேல்வனோட டிஎன்ஏவை லாக் பண்ணி வச்சிட்டாரு. பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ்ல கூட வராத மாதிரி ஆல்பிடோ பண்ண வேண்டியதெல்லாம் கடான் ஸ்ட்ரீமை ஹேக் பண்ணி கேல்வன் டிஎன்ஏவை அவனோட ஆம்னிட்ரிக்ஸ்ல அன்லாக் பண்ணி டிஃபால்ட் என்னென்ன சேஞ்ச் பண்ணாலே போதும் ஆல்பிடோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஆனா அது அவனால கடைசி வரைக்கும் பண்ண முடியாமலே போயிட்டு எப்பெல்லாம் பென் கிரேமேட்டரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலானோ அப்பெல்லாம் அவனால கேல்வன் இனத்தோட ஐக்யூ இன்டெலிஜென்ஸியை ஃபுல்லா யூஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி எப்ப ஆல்பிடோ ஹியூமன் ஃபார்முக்கு மாறினானோ அவனோட ஐக்யூ லெவல் நார்மல் ஹியூமனுக்குள்ள மாதிரி மாறினதால கூட அவனால கேல்வன் இனத்தோட இன்டெலிஜென்ஸியை ஃபுல்லா யூஸ் பண்ண முடியாம போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இதனால கூட ஆல்பிடோவால ஆம்னிட்ரிக்ஸ் ஹேக் பண்ற அளவுக்கு அந்த டைம்ல திறமை இல்லாம போயிருந்திருக்கலாம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஆல்பிடோட எல்லா கிராத வேலைகளும் தெரிஞ்ச ஆஸ்மித் கடான் ஸ்ட்ரீம்ல செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணி அதையும் பிளாக் பண்ணி வச்சிட்டாரு. இதனாலதான் ஆம்னிட்ரிக்ஸும் சரி கடான் ஸ்ட்ரீமே சரி ஆல்பிடோட ஹேக் பண்ண முடியல. இதுவே நார்மல் ஆல்பிடோவா இருந்திருந்தா ஹேக் பண்ணிருக்க முடியும். ஆனா ஆல்பிடோ இப்ப ஹியூமன் ஃபார்ம்லயே மாட்டிக்கிட்டதால அவனால அதை பண்ண முடியல. இதனாலதான் என்னமோ ஆஸ்மித் ஆல்பிடோவை ஹியூமன் ஃபார்ம்ல தவிக்க விட்டுருக்காத என்னமோ. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.